அனைவருக்கும் வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் அரக்கண்டநல்லூரை அடுத்த வில்ராம்பட்டு மதுரா வேடாளம் கிராம எல்லை பகுதியில் உள்ள ஒரு சவுக்கு தோப்புல கடந்த 7ஆம் தேதி அழுகிய நிலையில ஆண் ஒருவர் பிணமாக கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் வருது. இந்த தகவலை அடுத்து உடனடியாக அரக்கண்டநல்லூர் இன்ஸ்பெக்டரான சங்கர் மற்றும் போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று பார்வையிடுறாங்க. அப்போ இறந்து போன நபருடைய உடல்ல பல இடங்கள்ல வெட்டு காயங்கள் இருக்கு. இதனால அவரை யாரோ வெட்டி கொலை செஞ்சுட்டு உடலை மட்டும் சவுக்கு தோப்புல கொண்டு வந்து வீசிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி போலீசார்கள் கருதினார்கள். அதன் பிறகு தடய நிபுணர்களை வரவழைத்து தடயங்களையும் சேகரித்தனர். பின்னர் அவரது உடலை போலீசார் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் அவர் எப்படி இறந்தாரு, சாவுக்கான காரணம் என்ன என்பது குறித்து போலீசார் தீவிரமான விசாரணையும் நடத்தினாங்க. இதுக்காக 4 தனிப்படைகளையும் போலீசார் அமைச்சாங்க. அதன்படி சம்பவம் நடந்த இடம் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய கண்காணிப்பு கேமரா பதிவுகளையும் போலீசார் கைப்பற்றி ஆய்வு செஞ்சாங்க. அப்பதான் கடந்த 3ஆம் தேதி இரவு கண்டாச்சிபுரம் பஸ் நிறுத்த பகுதியில் ஒரு நபர் ஆட்டோவில் வந்து இறங்குறாரு. அதன் பிறகு அவருக்கு வழி தெரியாம நீண்ட நேரம் யாரிடமோ செல்போன்ல பேசிக்கொண்டே இருக்கிறாரு. இதை பார்த்த போலீசார் அவர்தான் கொலை செய்யப்பட்ட நபராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சந்தேகிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அங்கு இருந்த பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமரா அடிப்படையில் அங்கு வந்து அந்த நபரை இறக்கி விட்டு போன ஆட்டோ நம்பரை கண்டுபிடிச்சு அந்த ஆட்டோ டிரைவரை பிடிச்சு போலீஸார் வந்து விசாரணை செய்கிறாங்க. அப்போது அந்த நபர் அந்த இடத்துல வந்து இறங்கும் போது ஜிபே மூலமாக தான் போலீஸ் அந்த ஆட்டோ டிரைவருக்கு பணத்தை அனுப்பி வச்சிருக்காரு. இதையடுத்து போலீஸார் அந்த ஆட்டோ டிரைவர் மூலமாக அவர் இறக்கிவிட்ட அந்த நபருடைய செல்போன் நம்பர் வந்து கைப்பற்றாங்க. தொடர்ந்து அவரது செல்போன் அழைப்புகள் குறித்தும் பதிவான விவரங்கள் தொடர்பாகவும் சைபர் கிரைம் போலீசாருடைய உதவியோட விசாரணையை முடக்கி விடுறாங்க. அந்த விசாரணையில் அந்த நபர் சென்னையில் இருந்து பஸ்ஸில் புறப்படும் போதும் சரி, விழுப்புரம் புதிய பஸ் நிலையத்தில் இருந்து இறங்கும் போதும் சரி, பின்னர் அங்கிருந்து காட்டாச்சிபுரம் பஸ் நிலையத்திற்கு வந்து ஆட்டோவில் இறங்கும் போதும் சரி, அவருடைய செல்போன் எண்ணுக்கு ஒரே நபர் தான் பலமுறை பேசியிருப்பதை போலீசார் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த நபர் யார், அது குறித்து போலீசார் தங்களுடைய விசாரணையை தீவிரப்படுத்துகிறாங்க. இந்த விசாரணையில் தான் அந்த நபரோட செல்போனில் பேசியது சென்னை முகப்பேர் பகுதியை சேர்ந்த சினிமா துணை நடிகையான பூஜா, வயது 21 என்பதையும் போலீசார் கண்டுபிடிக்கிறாங்க. உடனே சென்னை முகப்பேர் பகுதிக்கு விரைந்து சென்ற போலீசார் பூஜாவையும் மடக்கி பிடித்து உடனடியாக அரக்கண்டநல்லூர் காவல் நிலையத்துக்கு அழைத்து வந்து தங்களுடைய விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. இந்த விசாரணையில் தான் கொலை செய்யப்பட்ட நபர் திருநெல்வேலி மாவட்டம் கருங்குளம் அருகே உள்ள நம்பைக்குறிச்சியை சேர்ந்த மாணிக்கத்துடைய மகனான ஜெயக்குமார், வயது 46 என்பதும், இவர் குறும்பட இயக்குநராக இருக்கிறார் என்பதும், இவரை தன்னுடைய காதலன் மற்றும் உறவினர்கள் மூலமாக கொலை செய்ததை பூஜாவும் ஒத்துக்கிட்டாங்க. பூஜா கொடுத்த தகவலின் பேரில் தான் இந்த கொலைக்கு உடந்தையாக இருந்ததாக கூறப்பட்ட அவருடைய காதலனான தாம்பரம் பகுதியை சேர்ந்த கருப்பையாவுடைய மகனான தேவா, வயது 24, அவரது நண்பரான சென்னை ஜாபர்கான்பேட்டையை சேர்ந்த ஐயப்பன், வயது 24, பூஜாவுடைய தோழியான துர்கா ஆகியோரையும் போலீசார் பிடித்து விசாரணையை மேற்கொண்டாங்க. இந்த தீவிரமான விசாரணையில் தான் பல திடுக்கிடும் தகவல்கள் அம்பலமாச்சு. அதாவது இது பற்றி போலீசார் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, கொலை செய்யப்பட்ட ஜெயக்குமாருக்கு 23 வருஷத்துக்கு முன்னாடியே திருமணம் நடந்து கொஞ்ச வருஷத்திலேயே அவர் மனைவியை விவாகரத்து பண்ணிட்டாரு. கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் சென்னையில் தங்கியிருந்து குறும்படம் தயாரிக்கக்கூடிய தொழிலில் ஈடுபட்டு வந்திருக்காரு. மேலும் சினிமாவிலையும் டப்பிங் வாய்ஸ் கொடுக்கக்கூடிய பணியிலையும் அவர் ஈடுபட்டு வந்திருக்காரு. அவருக்கு இன்ஸ்டாகிராம் மூலமாக பலரிடம் நட்பாகவும் பழகி வந்திருக்காரு. அந்த சூழலில் தான் இன்ஸ்டாகிராம் மூலமாக அவருக்கு பூஜாவும் நட்பாக கிடைச்சிருக்காங்க. இந்த இன்ஸ்டாகிராம் மூலமாக ஏற்பட்ட பழக்கத்தின் காரணமாக பூஜாவும் ஜெயக்குமாரும் வந்து பழகி வந்திருக்காங்க. அப்போது பூஜா வந்து தன்னை வைத்தும் ஒரு குறும்படம் இயக்கும்படி ஜெயக்குமாரிட கூறியிருக்காங்க. அதற்கு அவரும் ஒத்துக்கிட்டாரு. அது மட்டுமல்ல, பூஜா ரொம்ப அழகாக இருந்ததால, அதுவும் சின்ன பொண்ணாக இருந்ததால தன்னுடைய வலையில் விளை வைத்து அவளோட குடும்பம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஜெயக்குமார் விருப்பப்பட்டிருக்காரு. இதனால பூஜாவை வசியம் பண்ணுறதுக்காக, பூஜாவை கவருவதற்காக பூஜாவுக்கு அடிக்கடி நகை, பணம் எல்லாம் கொடுத்து உதவி செஞ்சுட்டு வந்திருக்காரு. பின்னர் சில நாட்கள் கழித்து பூஜாவை தொடர்பு கொண்ட அவர் தான் உன்னை காதலிப்பதாகவும் உன்னையே திருமணம் செய்து கொள்ள விரும்புவதாகவும் கூறியிருக்காரு. இதை கேட்ட பூஜா வந்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு. ஜெயக்குமாருடைய காதலை வந்து அவங்க ஏற்க மறுத்திருக்காங்க. நான் ஏற்கனவே தேவா அப்படிங்கிற ஒருத்தரை காதலிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஜெயக்குமார்கிட்ட சொல்லியிருக்காங்க. இருப்பினும் அதை வந்து பொருட்படுத்தாத ஜெயக்குமார் அடிக்கடி பூஜாவை தொடர்பு கொண்டு தன்னை காதலிக்குமாறு தொந்தரவு செஞ்சுட்டே வந்திருக்காரு.
அதோடு என்னை காதலிக்கலைன்னா தன்னை காதலிக்கலைன்னா நாம் இருவரும் ஒன்றாக இருப்பது போல புகைப்படங்களை நான் வெளியிட்டு விடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்காரு. இது பற்றி பூஜா தனது காதலனான தேவாவை தொடர்பு கொண்டு அழுது புலம்பியபடியே கூறியிருக்காரு. அது மட்டும் இல்லை, ஜெயக்குமார் நான் உனக்காக நிறைய பணம் நகையெல்லாம் செலவு பண்ணியிருக்கேன், என்னுடைய அந்த பணத்தை நீ திருப்பி கொடு அப்படின்னும் மிரட்டியிருக்காரு. இதை கேட்ட தேவா தன்னுடைய காதலுக்கு இடையராக இருக்கக்கூடிய ஜெயக்குமாரையே தீர்த்துக்கிட்ட அவரும் சதி திட்டம் தீட்டியிருக்காரு. ஒரு கட்டத்தில் இந்த ஜெயக்குமாருடைய தொல்லை நாளுக்கு நாள் அதிகரிக்க பூஜாவும் வேறு வழி இல்லாமல் அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அதன் பிறகு இவங்க 2 பேருமே சேர்ந்து சதி திட்டம் தீட்டியிருக்காங்க. ஜெயக்குமாரை கொலை பண்ணணும், ஆனால் அது சென்னை போன்ற நகரப்பகுதிகளை கொலை செஞ்சால் சீக்கிரமாகவே வெளியே தெரிஞ்சிடும், அதனால் நாம் போலீஸ்லேயும் சிக்கிக்கொள்வோம், அதனால் அதை மறைக்கும் வகையில் ஏதேனும் வெளி மாவட்டத்தில் வச்சு ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் வச்சு தான் ஜெயக்குமாரை கொலை செய்யணும், அப்போ தான் அது யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லி 2 பேருமே சேர்ந்து சதி திட்டம் போட்டிருக்காங்க. அதன்படி தான் தேவாவுடைய பெரியப்பா வீடு அருகில் உள்ள பில்ராம்பட்டு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் கொலை சதியை நிறைவேற்ற இவங்க திட்டம் போட்டிருக்காங்க. கடந்த 3ஆம் தேதி தேவா சொன்னது போலவே பூஜா ஜெயக்குமாருக்கு செல்போனில் தொடர்பு கொண்டு தன்னை விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் அருகே பில்ராம்பட்டு பகுதியில் உள்ள தாத்தா வீட்டில் என்ன அடைச்சி வச்சிருப்பதாகவும் தன்னை உடனே அழைத்து செல்லுமாறும் இருவரும் திருமணம் செய்து கொள்ளலாம்னு ஆசை வார்த்தைகளை கூறியிருக்காங்க. இதனால் உடனடியாக இதை நம்பிய ஜெயக்குமாரும் அவரை திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு ஆசையோட சென்னையிலிருந்து பஸ்ஸில் புறப்பட்டு விழுப்புரம் வந்திருக்காரு. பின்னர் அங்கிருந்து ஆட்டோ மூலமாக கண்டாச்சிபுரம் இறங்கிய அவர் அங்கிருந்து பில்ராம்பட்டுக்கு வழி தெரியாமல் திணறியிருக்காரு. அப்போ தான் அவங்களுக்கு தேவாவுடைய உறவினர்களான +1 மற்றும் +2 படிக்கக்கூடிய 2 மாணவர்கள் உதவி செஞ்சுருக்காங்க. பூஜா கூறிய இடமான மலட்டாறு பகுதிக்கு ஜெயக்குமார் அழைத்து சென்று விட்டுட்டு அவங்க அங்கிருந்து கிளம்பி போயிருக்காங்க. பின்னர் அங்கு ஏற்கனவே தயாராக இருந்த தேவா, பூஜா, தேவாவுடைய நண்பரான ஐயப்பன் ஆகியோர் சேர்ந்து ஜெயக்குமாரை கத்தியால் வெட்டி கொலையும் செஞ்சுருக்காங்க. பின்னர் அவரது உடலை அங்கிருந்து சற்று தொலைவில் உள்ள சவுக்கு தொப்புல வீசிவிட்டு எதுவுமே நடக்காதது போல அங்கிருந்து தப்பி சென்றிருக்காங்க. மேற்கண்ட இந்த தகவல் எல்லாமே போலீசார விசாரணையில் தெரிய வந்ததாக கூறப்படுது. இதையடுத்து தேவா, பூஜா, ஐயப்பன், துர்கா மற்றும் கொலைக்கு உடந்தையாக செயல்பட்ட தேவாவுடைய பெரியப்பாவான மேல் வெங்காமூரை சேர்ந்த கோபாலின் மகனான சடையாண்டி வயது 64ம் அவரது மனைவியான பூங்காவனம் வயது 54ம் குரு என்கிற குப்புசாமி வயது 19 ஆகிய 7 பேரையுமே நேற்று போலீசார் அதிரடியாக கைதும் செய்தனர். அவர்களை திருவெண்ணை நல்லூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது கடலூர் சிறையிலும் அடைத்துள்ளனர். கைதான நபரிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட கொலைக்கு பயன்படுத்திய கத்தியையும் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டது. மேலும் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய +1 மற்றும் +2 படிக்கக்கூடிய 2 மாணவர்களும் கைது செய்யப்பட்ட நிலையில் இருவருமே தற்போது விழுப்புரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அங்குள்ள சிறார் பள்ளியில் அடைக்கப்பட்டிருக்காங்க. இந்த சம்பவமானது அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.